எங்கள் மத்தியிலே நீங்க வந்திருக்கிறீங்க ராஜா. ஐயா, நாங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தெய்வமாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நீர் எங்களுக்கு நன்மைகள் செய்ததற்காக என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் பாடுவோம். ஹல்லேலூயா. நன்றி சுவாமி, நன்றி ராஜா. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தெய்வமாம் யெகோவா, நான் உம்மை வாழ்த்திடுவேன், நன்மைகள் செய்தவரே. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தெய்வமாம் யெகோவா, நான் உம்மை வாழ்த்திடுவேன், நன்மைகள் செய்தவரே. இயேசுவே,
அளவில்லா ஸ்நேகத்தினால் என் ராஜாவே, என் தெய்வமாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்திடுவேன். நன்மைகள் செய்தவரே, இஸ்ரவேலின் ராஜாவே, என் தெய்வமாம் யெகோவா, நான் உம்மை வாழ்த்திடுவேன். நன்மைகள் செய்தவரே, நன்றி நன்றி நாதா, அளவில்லா ஸ்நேகத்தினால் நன்றி நன்றி நாதா, எங்கள் மத்தியிலே அளவில்லா ஸ்நேகத்தினால் தேற்றுகிறவரே உங்களுக்கு நன்றி. காயம்பட்ட ஆத்மாவை காயம் கட்டுகிறவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஐயா, இங்கே 2-3 பேரை நாமத்திலே கூடி இருக்கிறீர்களோ உங்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று சொன்னீங்கள் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே நீங்கள் இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்கள் கரம் பற்றி நடத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஐயா, எங்களுடைய வாழ்க்கையிலே ராஜா வருகிற எல்லா தடைகளும் எங்கள் வெற்றி படிகளாய் மாற்றி தருகிற தேவனாய் இருக்கிறீர்களே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். துன்பங்களை இன்பமாய் மாற்றுகிறவர் ராஜா, தீமைகளை நன்மையாய் மாற்றுகிறவர் ஆண்டவரே. ஐயா, உம்முடைய கிருபை அவ்வளவு பெரிதாய் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கிழக்குக்கும் மேற்குக்கும் அவ்வளவு தூரமோ ஆண்டவரே, அவ்வளவு தூரமாய் எங்கள் பாவங்களை அகற்றி போட்டீரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்களுக்கு நன்றி. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நீரின் அடைக்கலம், நீரின் கோட்டை, நீரின் தஞ்சம், நான் வந்தடையத்தக்க கண்மலை நீங்களா இருக்கிறபடியினாலே கர்த்தாவே. ஐயா, நாங்கள் உங்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களை ஆராதிக்கிறோம் ராஜா, உங்களை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. அப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அடுத்ததாய் நாங்கள் பாடப்போகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உன்னதமானவர் அவருடைய மறைவிலே நான் தங்கி இருக்கிறேன். அவர் என்னுடைய கோட்டை, அவர் தன்னுடைய கண்மலை வெடிப்புக்குள்ளாய் என்னை மூடி மறைத்து பாதுகாக்கிறார் என்ற அந்த நிச்சயத்தோடு இந்த பாடலை நாங்கள் பாடப்போகிறோம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு உற்சாகமாக நன்றிகளை செலுத்தி அனைவருமாக சேர்ந்து நாங்கள் பாடுவோமா? உன்னதமானவர்
மறைவிலிருக்கின்றவன் உயர் மறைவிலிருக்கின்றவன் நீர் எந்தன் அடைக்கலமே நீரே எந்தன் கோட்டையுமே நீர் எந்தன் அடைக்கலமே நீரே எந்தன் கோட்டையுமே உம்மை நோக்கி பார்க்கிறேன் உம்மை நோக்கி பார்க்கிறேன் உன்னதமானவரின் உயர் மறைவிலிருக்கின்றவன் உன்னதமானவரின் உயர் மறைவிலிருக்கின்றவன் இரவில் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இரவில் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் நீர் தேவனென்றீரே நீர் தேவனென்றீரே உன்னதமானவரின் உயர் மறைவிலிருக்கின்றவன் உன்னதமானவரின் உயர் மறைவிலிருக்கின்றவன் வழிகளில் என்னை காக்க உந்தன் தூதரை அனுப்பிடுவீர் வழிகளில் என்னை காக்க உந்தன் தூதரை அனுப்பிடுவீர் கண்மணி போல காக்கிறேன் கண்மணி போல காக்கிறேன் உன்னதமானவரின் உயர் மறைவிலிருக்கின்றவன் உன்னதமானவரின் உயர் மறைவிலிருக்கின்றவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் ஆஹா ஆனந்தம் ஆனந்தமே சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் ஆஹா ஆனந்தம் ஆனந்தமே உன்னதமானவரின் உயர் மறைவிலிருக்கின்றவன் உன்னதமானவரின் உயர் மறைவிலிருக்கின்றவன் அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் உன்னதமானவரே உங்களுடைய மறைவில் இருக்கிறவன் இவ்வளவாய் ஆசீர்வதிப்பாக்கப்படுவான் என்று சொன்னேன் கர்த்தரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா எங்களுடைய பாதுகாவலரே அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா உங்களை தூதரைகளை கொண்டு எங்களை பாதுகாக்கிறீங்களே அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா உங்களுடைய சமூகம் எங்கள் முன்பாய் செல்கிறதே அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா எங்களுக்கு நீங்கள் போதுமானவராய் இருக்கிறீங்களே அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா நாங்கள் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலாக உங்களுடைய கிருபை எங்களை தாங்குகிறதே அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் எத்தனை எத்தனை ஆசீர்வாதங்களை ஆண்டவரே நாங்கள் எவ்வளவோ வேளைகளை உங்களை மறந்த வேளையிலும் உங்களோடு மார்போடு அடைக்கிறீங்களே அப்பா அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய ஆவியினாலே எங்களை முடிசூட்டுறீங்களே அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா பரிசுத்தரே ஆவியானவரே எங்களை நிரப்புங்க அந்த வேளையிலே அந்நிய பாஷையினால் எங்களை நிரப்புறீங்களே என்னோடு கூட இருக்கிறீங்களே என்று சொல்லுகிறீங்களே கர்த்தாவே அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய ஆராதனையிலே நீங்கள் பிரியமாய் இருக்கிறீங்களே அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த வேளையிலும் வந்த ஒவ்வொருவர் மேலாயும் என் கர்த்தாவே உங்களுடைய அபிஷேகம் மழை இறங்க வேண்டுமா உங்களை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே அன்று பெந்தெகோஸ்தே நாளிலே ஏற்பட்ட அதே அனுபவங்கள் இடம்பெறட்டும் ஆண்டவரே
பிள்ளைகளுடைய நாவுகளை தொடுங்க ஆண்டவரே, பிள்ளைகளுடைய நாவை தொடுங்க ஆண்டவரே. ஒரு அக்கினிமயமான நாவை இந்த இடத்துல நன்றி 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 நன்றி. ஒரு விடுதலை நாவியை இந்த இடத்திலே கட்டளை இடுங்கள் ஆண்டவரே. சிறியோர் தொடக்கம் பெரியோர் வரை என் ஆண்டவரே, நீங்கள் தொட வேண்டுமா உங்களை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. ஒரு விடுதலை நாவி, ஒரு சுகமளிக்கும் ஆவி, கட்டுகளை நீங்கள் ஆபக்க வேண்டுமா இந்த வேளையிலே உங்களை நோக்கி பார்க்கிறோம் என் ஆண்டவரே. எங்களுடைய சபைக்கு எதிராய் வந்திருக்கிற ஒவ்வொரு கட்டுகளையும் இந்த இடத்திலே நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் என் ஆண்டவரே. அப்பா உங்களுக்கு நன்றி. தடைகளை நீக்குகிற ஜெய கிறிஸ்து எங்களுக்கு முன்னே போவார். ஆமென் ஆமென். கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். ஹalleluya. நன்றி நன்றி. அடுத்ததாக நாங்கள் பாட போகிறோம். உம்மை நம்பி வந்தோம், நாங்கள் வெட்கப்படல. உம் கரம் என்னை எங்களை கைவிடல. வெறும் கையாக கடந்து சென்றேன். இரு பரிவாரம் எனக்கு நன்றி. ஆம், அன்று யாக்கோபு வெறும் கையனாக தன்னுடைய சகோதரன் தன்னை கொலை செய்து விடுவான் என்ற பயத்திலே அவன் தப்பி ஓடி வெறும் கையனாக அங்கு போய் தன்னுடைய மாமனிடத்திலே சேர்ந்தான். அங்கே இருந்து அவன் திரும்பி வரும்போது இரு பரிவாரம் என்று எப்படி நாங்கள் சொல்ல முடியும் என்றால், அவன் முதலாவதாக தன்னுடைய தமையனுக்கு பரிசுகளையும் பரிவாரங்களையும் முதன்மையாய் அங்கே அனுப்புகிறான். அதன் பின் அவன் தரித்திருந்து அடுத்த பரிவாரத்தோடு அவன் அங்கே கடந்து போகிறான். அப்படியான தெய்வம் தான் எங்களுடைய தெய்வம். ஆமென் ஆமென். இந்த பாடலை பாடி நாங்கள் ஆண்டவரை பரிவாரம்
தந்து